ராதி கிருஷ்ணா. சுக மகரிஷி ஸ்ரீ கிருஷ்ணரோட திருமணங்களை வர்ணிக்க கேட்டோம். தொடர்ந்து மகரிஷி சொல்றார். பரீட்சித் ஒரு சமயம் தன்னோட கட்டில்ல சுகமா அமர்ந்திருந்த லோககுருவான தன்னோட கணவர் ஸ்ரீ கிருஷ்ணரை ருக்மிணி தேவி தன் தோழிகளோட விசிறி வீசி உபசரிச்சா. இந்த உலகத்தை படைச்சு காத்து அழிக்கிற பகவான் பிறப்பற்றவராயிருந்தாலுமே கூட தான் வகுத்த அறநெறிகளை காக்கிறதுக்காக யதுகுலத்தில் தோன்றினார். பரீட்சித் ருக்மிணியோட அந்தப்புறத்து மாளிகை எங்கேயும் முத்து தோரணங்கள், தொங்கர விதானங்கள், மாணிக்க விளக்குகள் ஒளிருது. வண்டுகள் கூட்டமா ரீங்கரிக்கிற பூக்களும் மல்லிகை மாலைகளும் நறுமணம் பரப்ப ஜன்னல்கள் வழியா நிர்மலமான நிலவொளி உள்ள நுழையுது. உத்தியானவனம் முழுதும் பாரிஜாத தோட்டத்தோட நறுமணம் மிகுந்த காற்று வீசுது. ஜன்னல் துவாரங்கள் வழியா அகிர்புகையோட மனம் வெளியேறுது. இப்படிப்பட்டதான ருக்மிணியோட திருமாளிகையில் பால் நுரை மாதிரி தூய்மையான வெண்ணிற மெத்தை விரிச்ச சிறந்த கட்டில்ல சுகமாக அமர்ந்திருக்கிற லோக நாயகரான தன்னோட கணவரை ருக்மிணி உபசரிச்சுக்கிட்டு இருந்தா. ருக்மிணி பிராட்டி ரத்தினத்தாலான கைப்பிடி கொண்ட வெண்சாமரத்தை தோழியோட கையில் இருந்து வாங்கி தானே வீசி சர்வேஸ்வரரான பகவானை உபசரிச்சா. கார் சிலம்புகளோட ரத்தினப்பரல்கள் கன கனன்னு ஓடிக்க, கைகளில் மோதிரங்கள், வளையல்கள், வெண்சாமரம் விளங்க, மார்பகங்களை மேலாடை மறைக்க, முத்து மாலைகள் குங்குமம்பட்டு சிவந்து மிளிர, அறையில் விலை மதிக்க முடியாத ஒடியானம் புரள ருக்மிணி பிராட்டி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனோட பக்கத்தில் விளங்கினா. ருக்மிணி பிராட்டியோட திருமுகம் கருத்த சுருண்ட கேசங்கள், காதுகளில் குண்டலங்கள், கழுத்தில் பதக்கம் கொண்ட தங்க அட்டிகைகள், அமுதம் பொழியிற புன்னகை கொண்டு அழகாக விளங்கிச்சு. பகவான் திருவிளையாடல் புரியறதுக்காக மானுட திருமேனி இருக்கிறப்ப எல்லாம் திருமகளும் அவரோட செயலுக்கு ஏற்ப மானிட வடிவம் ஏற்று அவதரிப்பா. அப்படி அவதாரம் செய்திருக்கிற ருக்மிணி பிராட்டி வேற ஒரு புகழின்றி தன்கிட்டயே காதல் கொண்டவங்கிறதை நினைச்சு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மகிழ்ச்சியோட புன்னகைச்சு இப்படி திருவாய் மலர்ந்தருளினார். ராஜகுமாரி, இந்திரன் முதலான திக்பாலகர்களோட சிறப்புகளை பெற்றவங்க, பெரும் புகழ் கொண்டவங்க, வடிவழகும் வள்ளல் தன்மையும் உடல் வலிவும் மிக்கவங்க, இப்படிப்பட்ட சிறப்புமிக்க பல அரசர்கள் உன்னை மணக்க விரும்பினாங்க. உன்னை அடையிறதுக்கு முன்னாடி நின்ன கம்மப்பித்து பிடித்த சிசுபாலன் முதலான அரசர்களை புறக்கணிச்சு தகப்பனாராலையும் அண்ணனாலையும் சிசுபாலனுக்கே வாக்தானம் செய்யப்பட்ட பிறகுமே கூட எந்த விதத்திலையும் உனக்கு சமானம் இல்லாத யாதவனான என்னை ஏன் விரும்பின? ருக்மிணி, நாங்களோ அந்த அரசர்கள் கிட்ட பயந்து சமுத்திரத்தை சரணடைஞ்சு துவாரகையில் வசிக்கிறோம். பலமிக்க ஜராசந்தன் முதலான அரசர்களோட பகை கொண்டவங்க, மேலும் அரச பீடத்தை அடையிற உரிமையையும் இழந்தவங்க. எங்களோட பழக்க வழக்கங்கள் மற்றவங்களுக்கு புரியாத ஒன்று, உலகியலுக்கு ஒத்துவராத நடைமுறை கொண்டவங்க. இந்த பழக்க வழக்கங்களில் ஈடுபாடு கொண்டு எங்களை மணந்த பெண்கள் பெரும்பாலும் துயரத்தையே அடையிறாங்க. அழகானவளே, நாங்கள் எப்பவுமே எதையுமே விரும்பினதில்லை. எங்ககிட்ட எந்த பொருளும் இல்லை, இருக்கவும் இருக்காது. உலகத்தில் எதையுமே விரும்பாதவங்க தான் எங்களுக்கு நண்பர்களும் ஆவாங்க. அதனால் பொதுவாக செல்வந்தர்கள் என்னை விரும்புறதில்ல. செல்வம், குலம், ஆளுமை, வடிவழகு, வருமானம் இவற்றில் ஒருத்தருக்கொருத்தர் சமமாக இருக்கிறவங்களே நட்புக்கும் திருமணத்துக்கும் உரியவங்க. தங்களை விட மேலானவங்களோடையோ கீழானவங்களோடையோ நட்பும் திருமணமும் பொருந்தாது. விதர்ப நாட்டு அரசனோட மகளே, நீ எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காம இந்த வேற்றுமையையும் உணராம அந்தணர்கள் மூலமா வீணா பாராட்டப்பட்ட நற்குணங்கள் அற்ற என்னை கணவரா வரிச்சிட்ட. அதனால இப்பவாவது நீ உனக்கேற்ற சிறந்த க்ஷத்ரியனை மணந்துக்கோ. அதனால இம்மையிலையும் மறுமையிலையும் உன்னோட விருப்பங்கள் நிறைவேறும். சிசுபாலனும் ஷால்வனும் ஜராசந்தனும் தந்தபக்தனும் மற்ற அரசர்களும் ஏன் உன் அண்ணனான ருக்மியும் கூட என்கிட்ட பகை பாராட்டுறாங்க. அவங்க தங்களோட பேராற்றலோட மமதையில் அறிவிழந்து செருக்குற்றவங்க. அவங்களோட செருக்கை குலைக்கிறதுக்காகவே தீயவங்களோட வீரத்தை அழிக்கிறவனான நான் உன்னை எடுத்துட்டு வந்தேன். நாங்கள் இந்த உடல்லையும் வீட்லையும் பற்று கொண்டவங்க இல்லை.
மனைவி மக்கள் செல்வம்னு வேண்டி அலையிறவங்களும் இல்லை. விளக்கோட ஒளி எந்த செயலையும் செய்யறதில்ல. ஆனால் அந்த ஒளி மற்றவங்க செய்கிற பல பல செய்கைகளுக்கும் சாட்சியாக இருக்குது. அது மாதிரியானவங்க நாங்கள் ஆன்மாவை உள்ளபடி அறிஞ்சவங்கிறதுனால மன நிறைவோடு வாழறோம். பரீட்சை. ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னை விட்டு கொஞ்சமும் பிரியாமல் இருந்ததுனால மற்ற மகிழ்ச்சிகளை விட தானே ரொம்பவும் அன்புக்குரியவள்னு நினச்சி இருமாந்திருந்த ருக்மிணியோட சிறுக்கை அடக்கிறதுக்காகவே இப்படி சொன்ன பகவான் சற்றே பேசாமல் இருந்தார். 3 லோகத்துக்கும் ஈஸ்வரும் தன்னோட அன்பு கணவருமான ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட இருந்து இப்படி தன்னோட மனசுக்கு ஒவ்வாத, முன்னாடி கேட்டு அறியாத அன்பற்ற சொல்லை கேட்டு பயந்து உள்ளம் நடுக்கமுற்ற ருக்மிணி அழுதுகிட்டே முடிவற்ற சிந்தனையில் ஆழ்ந்தா. மையிட்டு கருத்த விழிகளில் இருந்து பெருகி வர கண்ணீரால மார்பகம் நனைய, நகங்களோட சிவந்த ஒளியால் சிவந்து காணப்படுற தாமரை மாதிரி மென்மையான காலால தரையை கீறிக்கிட்டு துயர மிகுதியால் பேச்சடைச்சு தலை குனிஞ்சு நின்னா. துயரத்தினாலேயும் பயத்தினாலேயும் சோகத்தினாலேயும் உணர்விழந்து போன அவளோட கைகளில் இருந்து வளையல்கள் நழுவி விழுந்துச்சு. விசிறியும் கீழே விழுந்தது. செய்வதறியாம மனசு தளர்ந்து போக உடலும் உணர்விழந்து காற்றில் அடிபட்ட வாழை மாதிரி கூந்தல்ல விழுந்து வெறிய கீழே சாஞ்சா. தன்னோட பரிகாசத்தோட உண்மை உணராத தன் காதலியோட அன்பு தலையை பார்த்து கருணை கொண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இரக்கம் கொண்டார். 4 திருக்கரங்கள் கொண்ட பகவான் கட்டில்ல இருந்து இறங்கி அவளை வாரி எடுத்து கூந்தலை ஒதுக்கி முடிச்சு தன்னோட தாமரை கையால அவளோட திருமுகத்தை துடைச்சார். பரீட்சை. தன்னோட அடியார்களுக்குன்னே தனிச்ச புகலிடமான ஸ்ரீ கிருஷ்ணர் நல்லா சமாதானம் செய்ய தெரிஞ்சவர் இல்லையா? கண்ணீர் மல்கிற திருக்கண்களை துடைச்சு திருக்கரத்தால தடவி கொடுத்து தன் கணவரான ஸ்ரீ கிருஷ்ணரை தவிர மற்ற ஆடவரை மனசாலையும் நினைக்காத கற்பரசியான ருக்மிணியை மார்போடு தழுவி ஆறுதல் அடைய வச்சார். ருக்மிணியோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பரியாசத்தை கேட்டு அறியாதவ. மேலும் அதோட உண்மை அறியாம மனம் கலங்கி நிற்கிற பரிதப நிலை வேற. விதர்பகுமாரியே, என்னை தவறா நினைக்காத. நீ என்னையே நம்பினவங்கிறதை நான் அறிவேன். எனது அன்பே, உன்னோட இனிய பேச்சை கேட்க விரும்பியே கேலியா இதை செஞ்சேன். ஊடல்ல உன்னோட சிவந்த உதடுகள் துடிக்கிறதையும் கண்கள் சிவந்து ஓர கண்ணால நீ பார்க்கிறதையும் அப்போ நெரிச்ச புருவம் கொண்ட உன் திருமுகத்தோட அழகை பார்க்கறதுக்காகவே இப்படி நிகழ்த்தினேன். பயம் கொண்ட அழகியே, இரவு பகல் பார்க்காம வீட்டுக்கு உழைக்கிற இல்லறத்தார்க்கு அன்பு மனைவியோட கேலி பேச்சு பேசி பொழுது போக்குறது இல்லையா பெரும் பேரு? பரீட்சை. பகவான் இப்படி சமாதானம் செய்ய விதர்பமானனோட மகளான ருக்மிணி பகவான் பேசினது வெறும் கேலி பேச்சு, உண்மை இல்லைன்னு உணர்ந்து அன்பு கணவர் தன்னை தியாகம் செய்திடுவாரோங்கிற பயம் நீங்க பெற்றா. பரீட்சை. ருக்மிணி நாணத்தோட புன்னகைச்சு அன்பு ததும்புற அழகான கடை கண்களால அழகனான பகவானோட திருமுகத்தை பார்த்து சொன்னான். தாமரை கண்ணா, எங்கேயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிற நீங்களோ ஆளுமை முதலான அத்தனை நற்குணங்களுக்கும் கொள்கலன். அப்படிப்பட்டவரான தங்களுக்கு நான் ஏற்றவள் இல்லைன்னு நீங்க சொன்னது முற்றிலும் உண்மைதான். தன்னிலையிலேயே திளைக்கிற நீங்க முக்குணங்களுக்கும் தலைவர். பிரம்மதேவர் முதலான அத்தனை தேவர்களும் தங்களோட அடியவர்கள். நானும் சத்வம் ரஜஸ் தமஸ்ங்கிற முக்குணங்களோட அடிமை. காமம் முதலான குணங்களுக்கு ஆட்பட்டவங்களே என்னை விரும்புகிறாங்க. ஆக நீங்க எங்க, நான் எங்க? மூவடிகளால் 3 லோகத்தையும் அளந்த பெருமானே, அரசர்கள் கிட்ட பயந்து கடல்ல குடியிருக்கிறோம்னு நீங்க சொன்னது உண்மைதான். அரசன்கிறது இந்த மண்ணுலக அரசன் இல்லை. முக்குணங்களோட செயலான சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றங்கிற விஷயங்களே அரசன். இவற்றுக்கு பயந்து உள்ளம்ங்கிற கடல்ல தூயதான சைத்தன்யமான ஆன்மாவை திருவுருவா மறைஞ்சு விளங்குறீங்க. இதுதான் உண்மை. மேலும் அரசர்கள் கிட்ட பகை கொண்டவங்கிறதும் சரியே. இந்த உலகியல்ல ஐம்பொறிகளோட இன்பமே பார்க்கிற ஜீவர்களோட நீங்க எப்பவும் பகை கொண்டவங்கிறதுல ஐயம் என்ன? அரச பீட உரிமை இழந்தவங்கிறதும் சரியே.
தங்களோட பக்தர்களே அரசு கட்டிலை அஜ்ஞான இருளா நினைச்சு துறக்கிறப்ப நீங்களும் அப்படித்தானே? உங்க திருவடி தாமரைகளோட மகரந்தத்தை சுவைச்ச முனிவர்களோட நெறியானது விலங்குகளை மாதிரி உண்டு கழிச்சு வாழற மனிதர்களால எளிதா உணர முடியாதது தான். உங்க அடியவர்களோட நடைமுறையோ உலக நடைமுறைக்கு முற்றிலும் மாறுபட்டதே. அப்படின்னா எங்கேயும் நிறைஞ்ச சர்வேசனான தங்களோட நெறியையும் செயலையும் நடைமுறையையும் உலகம் உணராம இருக்கிறதுல வியப்பென்ன? சர்வேசா, பெற இயலாததுங்கிற ஒன்று உங்ககிட்ட இல்லை, அதனால நீங்க வறியவர் தான். உங்களை காட்டிலும் உயர்ந்ததுங்கிற ஒன்று இல்லையே, அது தங்களுக்கு வறுமைதானே. மற்றவங்களை மாதிரி இல்லாம ஐஸ்வர்யம் முதலானது எல்லாமே உங்ககிட்ட குறைவில்லாம நிறைஞ்சிருக்கே. அந்த குறை இல்லாததால நீங்க வறியவர் தான். அத்தனை பேரும் பிரம்மா முதலான தேவர்களை பூஜை பண்ண அவங்க தங்களையே பூஜிக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க அன்பர், அவங்களும் உங்களுக்கு தான் அன்பர்கள். தங்களோட செல்வச் செழிப்பால செருக்கடைஞ்சு அறிவிழந்த மக்களும் உலக இன்பங்களையே நாடி நிற்கிறவங்களும் தங்களை அறியாமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்களே காலனா பக்கத்தில் இருக்கிறதையும் உணராமல் இருக்காங்க. மனிதன் நாடுற பயனான அறம், பொருள், இன்பம், வீடுங்கிற 4 பெரும் பேறுகளும் நீங்களே. செயல், செயலோட பலன், சாதனை, சாதனையோட பலன், அத்தனையும் அருளறவர் நீங்க. தங்களை பெற விரும்புகிற ஆன்ம ஞானிகள் உலகத்து பொருட்கள் அத்தனையும் தியாகம் பண்ணுறாங்க. பிரபு, அந்த ஆன்ம ஞானிகளுக்கே உங்களோட உறவு ஏற்றுது. ஆண் பெண் உறவு நாடி அதனால் இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி அடையிற பாமரர்கள் எப்படி இருந்தாலும் சரி உங்களோட உறவு பெற தக்கவங்க இல்லை. தன்னை துன்புறுத்துறவங்களையும் தண்டிக்காமல் இறக்கம் கொளற மற்றும் அனவரதமும் தங்களையே மனசில் இருத்தி வழிபடுற முனிவர்கள் உங்களோட பெருமையை பாராட்டுறாங்க. உலகத்தோட ஆன்மா நீங்களே. பக்தர்களுக்கு தன்னையே கொடுக்கிறவர். பிரம்மா முதலான திக்பாலகர்கள் விரும்புறது அத்தனையுமே உங்கள் பூர்வ அசைவில் செயல்படுற காலத்தோட வேகத்தால் அழிக்கப்படுது. இதை உணர்ந்து அவங்களை விட்டு உங்களை கணவராக வரிச்சேன். பிரம்மா முதலானவங்களை வரிக்காதனா சிசுபாலன் முதலானவங்களை எப்படி வரிப்பேன்? ஸ்ரீ கிருஷ்ணா, அரசர்கள்கிட்ட பயந்து நடுங்கி கடலை சரணடைஞ்சிங்கிற உங்கள் பேச்சு யுக்திக்கு பொருந்தலையே. ஏன்னா சிங்கம் தன் கர்ஜனையால் மற்ற பிராணிகளை விரட்டி அடித்து தன்னோட பங்கை தூக்கிட்டு போகிற மாதிரி தங்களோட சார்ந்த வில்லோட நானொலியாலேயே மற்ற அரசர்களை விரட்டி அடிச்சுத்தானே உங்கள் உரிமையான என்னை எடுத்துகிட்டு வந்தீங்க. செந்தாமரை கண்ணா, முற்காலத்தில் அங்க மகாராஜன், பிருத்து, பரதர், யயாதி, கயன் முதலான பேரரசர்கள் தங்களை அடையிறதுக்காக ஒரு வெண்கொடைக்கே கீழானதான அவங்கவங்க பேரரசை துறந்து காட்டுக்கு போனாங்களே. உங்கள் நெறியை பின்பற்றின அவங்க இந்த உலகத்தில் துன்பம் அடைஞ்சாங்களா என்ன? இறைவா, நீங்களோ அத்தனை நற்குணங்களுக்கும் கொள்கலன். தங்களோட திருவடி தாமரைகளை சனகாதி யோகியர்கள் போற்றி புகழறாங்க. அந்த திருவடிகள் உலகத்தவங்களோட தாபத்தை நீக்கி முக்தி கொடுக்கக்கூடியது. திருமகள் அவைகளையே தன்னோட புகலிடமாக கொண்டிருக்கா. அந்த திருவடி தாமரைகளோட நறுமணத்தை நுகர்ந்த மனித பிறவி பெற்று தன்னோட இன்ப துன்பங்களை நல்லா அறிஞ்ச எந்த பெண் தான் அதை புறக்கணிச்சு பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய்ங்கிற பயம் கொண்ட வேற ஒரு ஆடவனை கணவனா வரிப்பா? பிரபு, நீங்க அகில லோகத்துக்கும் ஈசன், அத்தனைக்கும் ஆன்மாவும் நீங்களே. மேலும் பக்தர்களோட விருப்பத்தை இம்மையிலையும் மறுமையிலையும் நிறைவேற்றுறவர். எனக்கு ஏற்றவர்னு தான் தங்களை கணவராக வரிச்சேன். தங்களோ தங்களையே அண்டினவங்களுக்கு உலகியல் மயக்கத்தை நீக்கி தன்னோட சாயுஜ்யத்தையும் கொடுக்கிறவர். செய்வினிக்கு ஏற்ப பற்பல பிறவிகளில் பிறந்து இழைச்ச எனக்கு அத்தனை பிறவிகளையும் தங்களோட திருவடிகளே புகலிடமாக அமைய வேண்டரே. தங்களை அடைக்கலம் அடைஞ்சவரை கைவிடாமல் அருள் புரியறவரே, பகைவரை அழிக்கிறவரே, கழுதை மாதிரி பொதி சுமக்கிறவங்களும் எருதுகள் மாதிரி வேலை செஞ்சு மடியிறவங்களும்
நாய்கள் மாதிரி இட்ட வேலையை செஞ்சு அவமரியாதை அடையிறவங்களும், பூனைகள் மாதிரி எச்சில் சோறு சாப்பிடுறவங்களும், வஞ்சனையும் கொடூர மனமும் கொண்டவங்களும், பணியாட்கள் மாதிரி கட்டளையை எதிர்நோக்கி நிற்கிறவங்களும், பெண் அடிமைகளா வீடுகளில் பணி செய்கிறவங்களான சிசுபாலன் முதலான அரசர்கள் தேவர் உலகங்களில் கானம் செய்யப்படுற தங்களோட திருவிளையாடல்களை எந்த பெண்கள் செவியார பருகிற பேரு அடையலையோ அந்த பெண்களோட கணவர்களாகட்டும். தோலும் மீசையும் ரோமமும் நகமும் கேசமும் வெளியே மறைக்க உள்ள மாமிசமும் இரத்தமும் புழுக்களும் மலமும் கபமும் பித்தமும் பாதமும் கொண்ட உயிர் இருக்கிற ஒரு நடைப்பிணத்தை இவனே ஆணழகன்கிற எண்ணத்தோட மதிக்கிட்டவதான் விரும்பி கணவரா அடைவா. அவ உங்க திருவடி தாமரையோட மகரந்தத்தை முகராதவை இல்லையா? தாமரை கண்ணா, நீங்க வெளிப்பொருளை இன்பத்துக்குன்னு நாடாம உட்பொருளான ஆன்மாவை உணர்ந்து ரசிச்சு அனுபவிக்கிறவர். என் குணத்தையோ வடிவழகையோ பார்க்காத நீங்க அத்தனை பேர்கிட்டையும் ஒரே நோக்கம் கொண்டவர். அதனால நீங்க பற்றற்றவர் தானே. உங்க திருவடிகள்ல ஆழ்ந்த பற்று உண்டாகணுங்கிறதே என்னோட பேரவா. இந்த உலகத்தோட மேன்மைக்காக நீங்க ரஜோகுணத்தை ஏற்கிறப்ப என்னை பார்ப்பீங்க இல்லையா? அதுவே நீங்க எனக்கு செய்யற பெரும் கருணை. அதுவே எனக்கு மகிழ்ச்சி. மதுங்கிற அசுரனை அழிச்சவரே, உனக்கு ஏற்ற வேற ஒரு கணவனை தேடி அடைன்னு நீங்க சொன்னதை நான் தவறா நினைக்கல. ஏன்னா காசிராஜனோட பெண் அம்பைக்கு ஷால்வங்கிட்ட ஆசை உண்டான மாதிரி சில பெண்களுக்கு வேற ஒருத்தர்கிட்ட ஆசை இருக்கலாம் இல்லையா? சில தீய பெண்களுக்கு திருமணமான பிறகும் கூட வேற வேற ஆடவர்கிட்ட மனம் போகுது. அறிவாளி அத்தகையவளை மனைவியா ஏற்கக்கூடாது. அப்படி ஏற்கிறவன் இம்மையிலையும் மறுமையிலையும் துயரடைவான். கற்பரசியே, நீ அரசகுமாரி இல்லையா? உன்னோட இந்த பேச்சை கேட்க விரும்பியே உன்னை கேலி செஞ்சேன். என் பேச்சுக்கு நீ விளக்கம் கொடுத்தது முற்றிலும் உண்மையே. அன்புள்ள அழகியே, நீ என்கிட்ட எதை விரும்புறியோ அது அத்தனையும் எப்பவுமே நிறைவேறும். நீ என்கிட்ட தனிச்ச பக்தி கொண்டவ. ஆனா என்கிட்ட விரும்பின காமங்கள் வேற ஒரு காமத்தை தூண்டி தலையில தள்ளாது. அது உலகியல் ஆசை எழாம இருக்கத்தான் உதவும். மாசற்றவளே, கணவர்கிட்ட நீ வச்சிருக்கிற அன்பும் உன்னோட கற்பும் நான் அறிவேன். உன் மனசை சஞ்சலமாக்கிறதுக்காக நான் பல சொல்லியும் உன்னோட மனசு என்னை விட்டு கொஞ்சமும் அகலலையே. நானோ உலகத்தவங்களை பிறவிச்சுழல்ல இருந்து கரையேற்றி முக்தி தர்றவன். தாம்பத்திய சுகத்தை வேண்டி தவமும் நோன்பும் இருந்து என்னை வழிபடுற காமுகர்கள் என்னோட மாயையில மயங்கினவங்க இல்லையா? பரலோக முக்தியும் இந்த உலக செல்வமும் அள்ளித்தர்ற பரமாத்மாவான என்னை வந்து அண்டி உலகியல் செல்வத்தை மட்டும் வேண்டுறவங்க பாக்கியம் குறைஞ்சவங்களே. ஏன்னா அந்த செல்வம் நரகத்தில் இல்லை நரகத்துக்கு ஈடான பன்றி முதலான கீழ்பிறவிகளில் கூட கிடைக்கும். அவங்க புலன்களோட இன்பத்தால் இருக்கப்படுறதுனால நரகத்தையே விரும்பி அடையிறாங்க. நீ என்கிட்ட தொடர்ந்து கொண்டிருக்கிற ஈடுபாடு சம்சார துயரங்களில் இருந்து விடுவிக்கக்கூடியது. அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். தீய எண்ணம் கொண்டவங்களால எப்பவுமே அப்படிப்பட்டதான ஈடுபாடு கொள்ள முடியாது. காமபித்து கொண்டு புலன் இன்பத்தையே நாடி வஞ்சனையே இயல்பா ஏற்ற பெண்களுக்கு நிச்சயம் அப்படிப்பட்டதான ஈடுபாடு இருக்காது. அன்பு வடிவே, என்னோட ஏராளமான மனைவிகளுக்கு இடையில உன்னை மாதிரி அன்புமிக்க மனைவியை நான் காணல. ஏன்னா உன்னோட திருமணத்துக்கு வந்திருந்த அரசர்களை எல்லாம் கொஞ்சமும் பொருட்படுத்தாம என்னை பார்க்கலைனாலும் என்னோட புகழை மட்டும் கேட்டறிஞ்ச நீ உன்னோட ரகசிய செய்தியை அந்தனர் வாயிலா எனக்கு அனுப்பின இல்லையா? போரில் உன்னோட சகோதரனை ஜெயிச்சு தலை மழிச்சு அவமதிச்சதையும் அனிருத்தனோட திருமணத்தில் சொக்கட்டா ஆடிட்டு இருந்த அவனை பலராமன் கொன்னதையும் பார்த்து துயரம் எழுந்தாலும் என்னோட பிரிவு நேர்ந்துடுமோங்கிற அச்சத்தால் பொறுத்துக்கிட்ட. எதை பற்றியும் நீ பேசவும் இல்லை. இந்த ஒரு குணத்தினாலேயே நீ என்னை ஜெயிச்சிட்ட. என்னை அடையிறதுக்காக நீ உன்னோட உள்ள கிடக்கையை நல்லா விளக்கி அந்தனனை தூதனா அனுப்பின. நான் வர காலதாமதமானதை பார்த்து இந்த உலகத்தையே சூனியமாக உணர்ந்து
இந்த உடல் ஸ்ரீ கிருஷ்ணனை தவிர வேற ஒருத்தர் அடையத்தக்கது இல்லைன்னு உயிரையே விட நினைச்சியே, அது என்றைக்குமே ஈடு செய்ய முடியாத அன்பு செயல். உன்கிட்ட இருக்கிற அந்த ஆழ்ந்த அன்பை நான் நல்லா பாராட்டுறதை தவிர வேற கைமாற அறியேன். பரீட்சித். அகில லோக நாயகனான ஸ்ரீ கிருஷ்ணர் எப்பவுமே ஆத்மானந்தத்திலேயே திளைக்கிறவர். இருந்தாலும் மானிட லோகத்தோட நடைமுறைக்கு ஏற்ப மானிட வடிவம் தாங்கி திருமகள் திருவதாரமான ருக்மிணியோட கேலி பேச்சுக்கள் பேசி இன்பமடைஞ்சார். உலகத்தோட ஆசானான ஸ்ரீஹரி மற்ற அத்தனை மனைவிகளோட திருமாளிகைகள்லையும் அந்தந்த இல்லத்தோட நாயகனா இல்லறத்தை நல்லறமா செவ்வனே நடத்திட்டு வந்தார். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட பிற்பகுதியில் 60வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.